ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக தர்மத்தை நாம் எப்படியெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை அபிராமி அந்தாதி மூலமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தர்மம் செய்வதை நாம் மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுமாக தொடர்ந்து அதை செய்யக்கூடிய வழியை நாம் காட்ட வேண்டும். நம்மால் இயன்றதை தர வேண்டும், நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய இல்லத்திலே இருந்து கொடுப்பதை நம் பிள்ளைகள் வழியாக கொடுத்து பழக்க வேண்டும். அப்படி கொடுத்து பழக்கினால்தான் அந்த குழந்தைகளுக்கும் 4 பேருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை உருவாகும். பஸ்ஸிலே ஏறி உட்காருகிறார்கள், ஒரு கணவனும் மனைவியும் பக்கத்தில் ஒரு குழந்தையை கூட்டி வருகிறார்கள். அவர்களுடைய குழந்தை தான். 3 பேர் அமரக்கூடிய அந்த சீட், அதிலே நடுவிலே அந்த குழந்தை உட்கார்ந்து கொள்ளுகிறது. பக்கத்தில் இருக்கிற தாய் சொல்லுகிறாள், காலை அகட்டி உட்கார்ந்து கொள் என்று சொல்லுகிறாள். ஏனம்மா என்று கேட்கிறது குழந்தை. அவள் சொல்லுகிறாள், நீ காலை அகட்டி உட்காரவில்லை என்று சொன்னால் வேறு யாராவது வந்து உட்கார்ந்து விடுவார்கள், ஆகையினாலே காலை அகட்டிக்கொள் என்று சொல்லுகிறாளாம். யோசித்து பார்ப்போமே, ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடம் செல்வதற்கு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ செய்யக்கூடிய பயணத்திலே இருக்கிற இடத்தை கூட பிறருக்கு தர மறுக்கக்கூடிய தன்மையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். அது தான் செய்தால் மட்டும் போதாது என்று தன்னுடைய குழந்தைக்கும் அந்த தீய பழக்கத்தை அவர்கள் விதைத்து வைக்கிறார்கள். காலை அகட்டி உட்கார்ந்து கொண்டால் அடுத்தவர்கள் உட்கார இடம் கிடைக்காது என்ற சிந்தனையை ஏன் விதைக்க வேண்டும்? யோசித்து பாருங்களேன். யார் வந்தாலும் இடம் கொடுக்க வேண்டும். நாம் நின்று கொண்டால் கூட பரவாயில்லை, அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டு நாம் நின்றால் கூட பரவாயில்லை என்பதைத்தான் தேவி செய்திருக்கிறாள். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. தன்னுடைய வீடு, தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய மாளிகை, எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு இடத்தை தன்னுடைய அடியாருக்கு கொடுத்து விட்டு அவள் போய் ஒவ்வொரு இடமாக இருந்து கொள்ளுகிறாளாம். எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால் பிரம்மதேவனுடைய நாக்கிலே இருக்கிறாளாம் தேவி. மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்திலே தேவி போய் குடியிருக்கிறாளாம். சிவபெருமானுடைய பாதியிலே போய் தேவி குடியிருக்கிறாளாம். அம்பிகைக்கு சரஸ்வதி என்ற நாமம் இருக்கிறது. பிரம்மதேவனுடைய நாவிலே குடியிருக்கிறாள் தேவி. அப்படிப்பட்ட சரஸ்வதியாக தேவி இருக்கிற பொழுது அவள் பிரம்மா பத்னியாக இருக்கிறாளே. தன்னுடைய அடியாருக்கு இடம் கொடுத்து விட்டு அவள் வந்து பிரம்மதேவனிடத்தில் இருக்கிறாள். பிரம்மதேவனை சரணடைந்திருக்கிறாள். பிரம்மதேவனுடைய நாயகியாக இருக்கிறாள். அப்பொழுது அவள் சரஸ்வதி என்று அழைக்கப்படுகிறாள். பிரம்ம ரூபா என்று அழைக்கப்படுகிறாள். மிக அழகாக லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும் சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பாராயணா என்று சொல்லும். அப்படி தேவி 5 கிருத்தியங்களை செய்யக்கூடியவளாக இருக்கிற பொழுது ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நாமத்தை ஏற்றிருக்கிறாள். ஆக்கலில் வாணியாவாய், அழித்தலில் திருவாய் நிற்பாய், அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய் என்பார் கவியரசர். அப்படி தேவி ஒவ்வொரு நாமத்தை தாங்கி இருப்பது போலே சரஸ்வதியாக இருக்கிறாள். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பிரம்மதேவனிடத்திலே போய் இருக்கிறாள். பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும், மார்பிலே கௌஸ்துப மணியை அணிந்து கொண்டு மிக சிறப்பாக எல்லோரையும் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்திலே தேவி இருக்கிறாளாம். அந்த ஹிருதயத்திலே இருக்கிற பொழுது அவளுக்கு என்ன பெயர் இருக்கிறது? ரமா என்ற பெயர். ரமிக்கச் செய்பவளாக இருக்கிறாள். அபிராமி என்றுதான் அவளுக்கு பெயர். அப்படி ரமா என்ற திருநாமத்தோடு இருக்கிறாள். லக்ஷ்மி என்ற திருநாமத்தோடு இருக்கிறாள் தேவி. அப்படி லக்ஷ்மி என்ற திருநாமத்தோடும் ரமா என்ற திருநாமத்தோடும் இருந்து இந்த உயிர்குலங்களை எல்லாம் காக்கக்கூடியவளாக தேவி இருக்கிறாள். ஆகையினாலே தான் இதயத்திலே தேவியை மகாவிஷ்ணு வைத்து கொண்டார் என்பதனாலே தான் நாமும் இன்றைக்கு நம்முடைய செல்வத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய பர்ஸை என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய இதயம் இருக்கிற இடத்திலே வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள். மகாவிஷ்ணு இந்த இடத்திலே வைத்தான். மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்திலே தேவி இருக்கிறாள். அவளுக்கு லக்ஷ்மி என்று பெயர். பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும். இன்னொரு இடத்திலே போய் எங்கே இருந்தாளாம்? பாகமும். யாருடைய பாகத்திலே தேவி இருக்கிறாள்? எம்பெருமானுடைய திருபாகத்திலே தேவி இருக்கிறாள். பின்னாலே ஒரு பாடலே சொல்லுவார், பறித்தே குடி புகுதும் பஞ்சபாண பைரவியே என்று சொல்லுவார். இறைவனுடைய பாகத்தை தானே எடுத்து கொண்டாள் என்பது போல சொல்லுவார்கள். தேவி எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால் சிவபெருமானுடைய பாதியிலே இருக்கிறாள்.
ஏன் இவள் ஒவ்வொரு இடமாக வந்து இருக்கிறாள்? இவளுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லையா என்று கேட்டால், இவள் தன்னை சரணடைந்தவர்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டை கொடுத்து விட்டாள். கொடுத்துவிட்டு இவள் ஒவ்வொரு இடமாக போய் இருந்து கொண்டே இருக்கிறாள் என்று சொன்னால் இவளுடைய கருணை என்னவென்று சொல்வது என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வியப்பான செய்தி. ஏண்டா உனக்குன்னு வச்சுக்கிட்டுலடா நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், உனக்கு உள்ளதே எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்பார்களே. காஞ்சி மகா பெரியவரிடத்திலே போய் ஒருத்தர் கேட்டார், தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மம் என்று சொல்லுகிறார்களே, எப்பொழுது தனக்கு மிஞ்சுவது, எப்பொழுது தானம் தர்மம் பண்ணுவது, நீங்கள் தயவு செய்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம். எப்பொழுது நமக்கு மிஞ்சும்? யாராவது மிஞ்சிருக்கிறது என்று சொல்லுவார்களா? நான் பொதுவாக தொழில் செய்யக்கூடிய என்னுடைய நண்பர்களிடத்திலே கேட்பேன், தொழிலிலே நட்டம் என்று சொன்னால் 1000 பேரிடத்திலே சொல்லுவார்கள். அவ்வளோ நஷ்டம் வந்தது, இவ்வளோ நஷ்டம் வந்தது, அப்படி போய்விட்டது, இப்படி போய்விட்டது. எந்த தொழில் செய்பவராவது தொழிலிலே இத்தனை கோடி லாபம் வந்திருக்கிறது, இத்தனை லட்சம் லாபம் வந்திருக்கிறது என்று என்றைக்காவது யாரிடத்தாவது பகிர்ந்து கொண்டிருப்பார்களா என்று கேட்டால் ஒரு ஆடிட்டரிடத்திலே வேண்டுமானால் சொல்லி இருப்பார்களே தவிர மற்றவர்களிடத்திலே அவர்கள் சொல்ல மாட்டார்கள். தனக்கும் மிஞ்சி, தனக்கும் அந்த இம்மன்னாவை விட்டு விட்டுத்தான் சொல்லுகிறார்கள். தனக்கு மிஞ்சி இல்லை, தனக்கும் மிஞ்சி தானம் தர்மம் பண்ண வேண்டும். தனக்கும் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் இருக்கிறதே, நம்முடைய செல்வம் இருக்கிறதே, இதையும் கடந்து போய் உங்களிடத்தில் இவ்வளவுதான் இருக்கிறதா, இதையும் தாண்டி நீங்கள் செய்ய முடியும். என்னால் எதுவும் தர முடியலையே, என்னால் எதுவும் கொடுக்க முடியலையே, என்னால் எதையும் செய்ய முடியலையே என்ற வருத்தம் வேண்டாம். அதையும் விட உங்களுக்கு கொடுக்க முடியாத விஷயத்தையும் தாண்டி உங்களாலே கொடுக்க முடிகிறதா? அந்த தன்மை நமக்கு வந்திருக்கிறதா? தனக்கும் மிஞ்சி நம்மால் வழங்க முடிகிறதா? மகாகவி பாரதி சொல்லுவான், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொல்லுவான். தனக்கும் மிஞ்சி நாம் செய்ய வேண்டும். தனக்கும் மிஞ்சி செய்யக்கூடியதுக்கு யாரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் அம்பிகையைத்தான் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தான் இருக்கிற இடத்தையே தன்னுடைய அடியவனுக்கு கொடுத்து விட்டு அவள் ஒவ்வொரு இடமாக போய் இருக்கிறாளாம். சரஸ்வதியாக பிரம்மதேவனிடத்திலே இருக்கிறாள், மகாலட்சுமியாக மகாவிஷ்ணு இடத்திலே இருக்கிறாள், சிவபெருமானுடைய பாதியாக போய் உமையம்பிகையாக இருக்கிறாள். உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து என்று சொல்லுவாரே, அப்படி தான் ஒரு பாதியிலே போய் தேவி இருந்து கொண்டிருக்கிறாள். இது யாராலே செய்ய முடியும் என்று சொன்னால் யாருக்கு அளவற்ற கருணை இருக்கிறதோ அவர்களாலே தான் இப்படி செய்ய முடியும். தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரணமாக வீட்டிலே சொல்லுவார்கள், எந்த அம்மாவாவது ஒரு நாளைக்கு சமைத்த பிறகு நம் வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் போட்டு விட்டால் அவர்கள் மிச்சம் வைக்க மாட்டார்கள். இன்னும் நன்றாக இருக்கிறது, போடு போடு என்று சாப்பிட்டு விடுவார்கள். ஆகையினாலே இந்த குழம்பு நன்றாக இருக்கிறது, பண்ணுகிற பொழுதே வாசனையாக இருக்கிறது, இந்த காய் நன்றாக இருக்கிறது, இது செய்கிற பொழுதே இவ்வளவு சுவையை தருகிறது, ஆகையினாலே நமக்கென்று ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து கொண்டு பிறகு பரிமாறலாம் என்று எந்த தாயாவது எந்த வீட்டிலாவது செய்திருக்கிறார்களா என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்லது சிந்தியுங்கள், பார்க்கலாம். நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் சாப்பிடுகிற பொழுதே கேட்போம், அம்மா உனக்கு இருக்கிறதாம்மா என்று கேட்போம். அவளுக்கு இருக்காது, கொஞ்சம்தான் இருக்கும். நமக்கே எல்லாவற்றையும் போட்டு விட தயாராக இருப்பாள் அவள். ஆனாலும் கூட அவள் சொல்லுவாள், எனக்கு இருக்கிறது, நீ நன்றாக சாப்பிடப்பா, நீ சாப்பிட்டாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று ஒரு தாய் சொல்லுவாள். ஒரு சாதாரண தாய்க்கே தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகளோ தன்னுடைய கணவனோ தன்னை சார்ந்தவர்களோ தன்னுடைய விருந்தினரோ சாப்பிடட்டும் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவமும் இருக்கக்கூடிய பரந்த மனமும் இருக்கும் என்று சொன்னால் நம்மை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த பராசக்திக்கு, அந்த ஜெகன்மாதாவிற்கு, அந்த ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரிக்கு எத்தகைய பரந்த மனம் இருக்கும் என்பதை அபிராமி பட்டர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் அங்கே தேவி வீற்றிருக்கிறாள், இன்னும் எங்கேயெல்லாம் தேவி போய் இருக்கிறாள் என்பதை நாம் தொடர்ந்து நாளை சிந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் அந்த விசாகன் அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு, ஒரு 3.5 வயது குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம். அந்த பையனை ஐசியூக்குள்ளே சேர்த்துருக்காங்க. அந்த பையனுக்கு எந்த விதமான காயமும் இல்லைன்னு சொல்லியாச்சு, உள்காயம் கிடையாது, ஃப்ராக்சர் கிடையாது, எல்லாமே சொல்லியாச்சு.
டாக்டர்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு நினைவு இருக்கான்னு பார்க்கணும், எல்லாரையும் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கிறானா, இதற்கு முன்பு என்ன நடந்ததுன்னு சொல்கிறானா அப்படின்னு பார்க்கணும். அதற்கு அவனுக்கு நினைவு திரும்பினால்தான் அவனை நம்ம செக் பண்ண முடியும். அது வரைக்கும் அமைதியாக இருங்கோ, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, அவனுக்கு நல்லபடியாக ஆகணும்னு டாக்டர்கள் சொல்லியிருக்கா. இந்த வேளையில் அந்த ஹரிஹரையர் பிரசாதத்தை கொண்டு வந்துட்டார். பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மகா சுவாமிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரசாதத்தை கொடுத்தார், இந்த குடும்பத்துக்கு உடனடியாக போய் சேர வேண்டும், உடனே கொண்டு போய் சேர்க்கணும்னு கொடுத்துருக்கார். இதுவே உங்கள் குழந்தைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அந்த மகா சுவாமிகளுக்கு தனது ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு இந்த பிரசாதம் உடனடியாக போகணும்னு கொடுத்துருக்கார். இந்த பிரசாதத்தை அவனுக்கு சேர்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி கொடுத்த போது உள்ள ஐசியூக்குள்ளே போய் இதை இடறதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை அங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகள். அந்த செவிலியர்கள் உள்ளே யாரும் போகக்கூடாது, இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறா. உடனே இவா 2 பேரும் என்ன பண்ணுறா, ஸ்ரீனிவாஸ் ஐயரும் ஹரிஹர ஐயரும் நேர தலைமை டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளாக சொல்கிறா. நாங்கள் வணங்கக்கூடிய, நாங்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய காஞ்சி மகாசுவாமிகள்கிட்டேருந்து பிரசாதம் வந்திருக்கு, அந்த தெய்வத்தோட பிரசாதம் இந்த பையனுக்குன்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்து விட்டுருக்கா. இந்த பிரசாதம் உடனடியாக அந்த பையனுக்கு போய் சேரணும், அந்த பையனோட நெத்தியில் நாங்கள் கொண்டு போய் இடணும். இந்த ருத்ராட்சத்தை, அவர் கொடுத்த இந்த ருத்ராட்சத்தை அந்த பையனோட தலைமாட்டில் வைக்கணும். அவன் மீண்டு எழுந்துடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு நினைவு நல்லபடியாக திரும்பும்னு எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. இதற்கு எங்களை மட்டும் உள்ள அனுமதிங்கோ, ஐசியூக்குள்ளே நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஒரு டாக்டர் அப்படிங்கிறவருக்கு இது போன்ற தர்ம சங்கடங்கள் அவரோட வாழ்க்கையில் பலவிதமான காலகட்டங்களில் வரும். அதாவது ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்கும், ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மருத்துவத்துறை சம்பிரதாயங்கள் ஒரு பக்கம் இருக்கும். நம்மளுக்கு என்ன விதமான நம்பிக்கை இருந்தாலும் அந்த மருத்துவ சம்பிரதாயங்கள் அதற்கு இடம் கொடுக்காது. நீங்கள் உள்ளே போயாச்சுன்னா ஏதான ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அவன் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஐசியூக்குள்ளே நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம். உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது, உங்ககிட்ட எந்த சுகாதாரத்தோடு நீங்கள் உள்ளே போகிறேள் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையும் தலைமை மருத்துவர் எடுத்து சொல்கிறா. இருந்தாலும் ரொம்ப கிஞ்சி கேட்குறா, இதை அவனுக்கு இட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துடுறோம். எங்கள் ஆச்சாரியர் கொடுத்தனுப்பிய இந்த பிரசாதம் அந்த பையனுக்கு போய் சேரணும், அந்த பையனுக்கு போய் சேரணும்னு அந்த மகான் சொல்லாமல் சொல்லி இந்த வேளையில் இந்த ஆஸ்பத்திரிக்கே இந்த பிரசாதம் தேடி வந்திருக்கு, இதை இடணும்னு சொன்ன பிறகு அந்த மருத்துவரால் இவர்களை மறுக்க முடியவில்லை. உடனே சொல்லிடுறார், உடனே போய்ட்டு உடனே நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த 2 பேரும் ஒரு சில நர்ஸுகளோட துணையோடு அந்த ஐசியூக்குள்ளே போகிறா. அந்த நர்ஸும் பக்கத்தில் இருக்கா. இந்த விபூதியை ஸ்ரீனிவாஸ் ஐயர் காஞ்சி மகாசுவாமிகளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, இவன் நல்லபடியாக கண்ணு முடிச்சு பார்க்கணும், எல்லா பழைய சம்பவங்களையும் அப்படியே சொல்லணும், இவனுக்கு நினைவு தப்புமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருப்பதாக, ஒரு பயம் இருப்பதாக மருத்துவர் சொல்லியிருக்கார். ஆனால் அது நடக்கக்கூடாது தெய்வமே, இவன் நல்லபடியாக திரும்பி வரணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த விபூதியை எட்டு விடுறார். அந்த ருத்ராட்சத்தை கண்ணில் ஒத்துண்டு அவனோட தலைமாட்டில் தலகாணிக்கு அடியில் வைக்கிறார். உடனே வெளியே வந்துடுறார். அந்த நர்ஸுகள் இதுக்குள்ளே பதப்பதிச்சு இழுத்துட்டுருக்கா, நீங்கள் இவ்வளவு நேரம் உள்ளே இருக்கக்கூடாது, சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்கிறா. வெளியில் வந்துடுறா. யாரும் நம்ப முடியாது. அடுத்து நடந்த சம்பவத்தை யாராலுமே நம்ப முடியாது. ஒரு 5 நிமிஷம் கூட போயிருக்காது. இவர்கள் விபூதி இட்டுட்டு வெளியில் வந்து ஒரு அதிகபட்சம் 5 நிமிஷம் கூட போயிருக்காது. உள்ள பணியில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸு விறுவிறுன்னு அந்த தலைமை டாக்டரோட அறைக்குள்ளே போகிறா. தலைமை டாக்டரோட அறைக்குள்ளே போயிட்டு, டாக்டர் அந்த பையன் கண்ணு முழிச்சு பார்க்குறான், அவனோட உடலில் ஒரு அசைவுகள் இருக்குது, கையை அசைக்கிறான், காலை அசைக்கிறான், கண்ணை முழிச்சு பார்க்குறான், அவனுக்கு நினைவு திரும்பெடுத்து அப்படின்னு சொல்கிறா அந்த நர்ஸ். அந்த டாக்டருக்கு நம்ப முடியவில்லை. ஏன்னா அந்த டாக்டர் வச்ச கெடு வேற. இந்த பையன் இத்தனை மணிக்கு மேலே கண்முடிச்சு பார்ப்பான்னு அவர் ஒரு கெடு வச்சிருக்கார். ஆனால் இந்த பிரசாதம் உள்ளே போய் சேர்ந்த அடுத்த 5 நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த பையன் கண்முடிச்சு பார்த்துட்டான். டாக்டர் பதட்டத்தோட, ஒரு ஆச்சரியத்தோட என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்ட்டு அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை எடுத்து மாட்டிண்டு வேக வேகமாக ஐசியூக்குள்ளே போகிறேன். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.
அந்த 3வது மாடியிலேருந்து விழுந்த பையன் கண்ணு முழிச்சு பார்த்துட்டான் அப்படிங்கிற தகவலை அந்த நர்ஸு வந்து தலைமை டாக்டர்கிட்ட சொன்ன உடனே அந்த தலைமை டாக்டருக்கு ஆச்சரியம், அவரால் நம்ப முடியல. என்னது, அந்த பையன் கண்ணு முழிச்சிட்டானா, நல்ல செய்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டெத்தாஸ்கோப்பை மாட்டிட்டு உள்ளே போகிறா. உள்ளே போகும்போது இவெல்லாம் வெளியே உட்காந்துட்டுருக்கா. அதாவது சீனிவாசையர், அவரோட துணைவியார் கிரிஜா, எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா. உட்காந்துட்டு எல்லாம் உள்ளே போகிறாளே, என்ன விஷயமா உள்ளே போகிறான்னு தெரியாமல் எல்லாம் பதற்றத்தோடு இருக்கா. இவா உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்த உடனே அந்த தலைமை மருத்துவர் அந்த பையனை பார்க்குறா. ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்குறார். அவனை ஆராய்ஞ்சு பார்க்குறார். அவனுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. அந்த பையன் டாக்டரை பார்க்குறான், சுற்றி இருக்கிற நர்ஸை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறார், அந்த தலைமை மருத்துவர், ஆஹா, இந்த அற்புதமான தகவல் அந்த குடும்பத்துக்கு உடனே போய் சேரணும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா உட்பட அனைவருமே இவன் கண்ணை திறந்து பேச மாட்டானா, இவன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டானான்னு வெளியே காத்துன்னு இருக்காளே, உடனே போய் அவளெல்லாம் கூட்டிட்டு வாங்கிற. ஒரு ஐசியூன்னு பார்க்காம இந்த சந்தோஷமான தகவல் அவர்களுக்கு போய் சேர்ந்து அவர்களோட மனசில் ஒரு ஆனந்தம் வரணும், கூட்டிட்டு வாங்குறார். அந்த விசாகனோட அப்பா அம்மா எல்லாரும் உள்ளவரா, சகோதர சகோதரிகள் எல்லாருமே உள்ளவரா. உள்ளே வந்து அந்த விசாகனுக்கு முன்னால் அவன் படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டிலை சுற்றி எல்லாரும் ஒரு வட்டம் மாதிரி நிற்கிறா. தலைமை மருத்துவர் நிற்கிறா, அடுத்து சில டாக்டர்ஸ் நிற்கிறா, சில நர்ஸுகள் நிற்கிறா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நிற்கிறா. இவ அத்தனை பேரும் இங்கே நிற்கிறத பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு, அந்த 3.5 வயது பையனுக்கு ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பித்தான். என்னடா இவ்வளவு பேர் நம்மளை சூழ்ந்து நிற்கிறாளேன்னு பார்க்குறான். அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படிங்கிறான். இதுதான் முதல் வெற்றி. அந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்கார். அப்பாவை பார்த்துட்டு அப்பா பையனை பார்த்து புன்னகைக்கிறா. அப்பா அப்படிங்கிறான். அந்த தாயார், அந்த பையனோட விசாகனோட தாயார் கிரிஜா கண் கலங்க தனது மகனை பார்க்குறா. 3.5 வயது மகனை பார்த்து மகனே அப்படின்னு பாசத்தோட கைகளை நீட்டும்போது அம்மா அப்படின்னு அந்த பெட்டிலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு துடிக்கிறான் விசாகன். அதுதான் தாய் பாசம் அப்படிங்கிறது. அம்மாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அந்த டாக்டருக்கு, அந்த தலைமை மருத்துவருக்கு இதுவே முதல் வெற்றியாக அமைந்து விட்டது. இப்போ அம்மாவை பார்த்துட்டு எத்தனையோ படங்களில் பார்த்துருக்கோமே, சித்திம்பா நீங்கள் யார் தெரியலேம்பா, அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானேங்கிற சந்தோஷம். அடுத்து டாக்டர் கேட்குறார், இது முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த தலைமை டாக்டர் கேட்குறார் விசாகனை பார்த்து, விசாகா உனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? நீ வந்து 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்த. 3வது மாடியிலேருந்து அந்த கைப்பிடி சுவரை பிடிச்சிட்டு நிற்கும்போது எட்டி பார்த்த. எட்டி பார்க்கும்போது கீழே விழுந்த, தரையில் பொத்துன்னு விழுந்த. அப்படி விழும்போது உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு இந்த டாக்டர் கேட்குறார். தலைமை மருத்துவர் கேட்குறார். இந்த பையன் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வமாக இருக்கா. ஏன்னா இதற்கான பதிலை அவன் சரியாக சொல்லிட்டான்னா இந்த விபத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுங்கிறத சரியாக அவனால் ரெகக்னைஸ் பண்ண முடியறதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த டாக்டர் வந்து ஒரு பரிசோதனையாக அவன்கிட்ட இந்த கேள்வியை வச்சார். இந்த கேள்விக்கு பதிலை அவன் சரியாக சொல்லிட்டான்னா, நான் விழறதுக்கு முன்னால் மாடி ஓரமாக நின்றுந்தேனா அப்படின்னு ஆரம்பிச்சுதான்னு சொன்னான்னா சரியாக புரிஞ்சுக்கலாம், இவனுக்கு நினைவு இருக்குன்னு புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறார் தலைமை டாக்டர். எல்லாரும் விசாகனோட முகத்தை பார்க்குறா. விசாகன் இந்த கேள்விக்கு என்ன பதிலை சொல்ல போகிறான். மாடியிலேருந்து விழும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கார் டாக்டர். விசாகனை பார்க்குறா. விசாகன் எல்லாரையும் பார்க்குறான். பார்த்த பிறகு அந்த தலைமை மருத்துவரை பார்க்குறான். தலைமை மருத்துவரை பார்த்து அந்த டாக்டரை பார்த்து, நான் அந்த மாடியில் அந்த சுவர் ஓரமாக நான் கையை வச்சு விளையாடின்னு இருந்தேனா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். டாக்டருக்கு ஆச்சரியம். ஆஹா, கரெக்டாக அவன் சொல்லிட்டானே, அப்படி தானே விழுந்திருக்கான், கரெக்டாக அந்த சம்பவத்தை நினைவுபடுத்திட்டானே அப்படின்னு டாக்டருக்கு சந்தோஷம். ஆமாம், கைப்பிடி சுவர் ஓரமாக அந்த கைப்பிடி சுவரை பிடிச்சுண்டு நீ நின்றுட்டு இருந்த, வெளியில் வேடிக்கை பார்த்துருந்த, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறார். பையன் சொல்கிறான், அந்த விசாகன் சொல்கிறான், அப்போ ரோட்டில் எங்கள் அத்தை ஒரு காரில் வந்தா அப்படிங்கிறான்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த டாக்டர் இவா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பயமுறுத்திட்டார். இந்த குழந்தைக்கு நினைவு வந்த பிறகுதான் இவனால் பழைய சம்பவங்களை சொல்ல முடிகிறதான்னு பார்க்கணுன்னு ஒரு குண்டை போட்டுட்டார். அதனால் எல்லாரும் பயந்துட்டு இருந்தா. இப்போ அந்த பயம் சுத்தமாக போயாச்சு. ரெண்டாவது விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்போ எங்கள் அத்தை காரில் வந்தாளா அப்படிங்கிறான். ஆமாம், காரில் வந்தா, அதுக்கு அப்புறம் அப்படிங்கிறா. அத்தையை பார்த்த உடனே நான் அத்தை அத்தைன்னு மாடியிலேருந்து கத்தினேன். அத்தை என்னை பாப்பான்னு பார்த்தேன். அத்தை என்னை முதல்ல பார்க்கல. திரும்ப நான் காலை கொஞ்சம் தூக்கிண்டு, அதாவது காலை கொஞ்சம் எம்பி பார்த்து அத்தையை பார்த்து கூப்பிட்டேன். அப்போ தான் நான் கீழே விழுந்தேங்கிறான். நீ கீழே விழுந்துட்ட. நீ கீழே விழுந்தாலும் உன்னோட உடம்புல எந்த விதமான உள்காயமும் இல்லை, உனக்கு எந்த விதமான ஃப்ராக்சரும் இல்லை. நீ ரொம்ப சகஜமாக இருக்க. கார்த்தால விழுந்த, சாயங்காலம் ஆயிடுத்து. இந்த சாயங்காலம் வரைக்கும் நீ சகஜமாக இருக்கேங்கிறது தெரிஞ்சு போச்சு. உனக்கு எந்த விதமான காயமும் இல்லை. இது எப்படி ஆச்சு? நீ கீழே விழுந்த போது அந்த மொட்டை மாடியில் இருந்து கீழே தரையை நோக்கி நீ விழும்போது உனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கான்னு டாக்டர் கேட்குறார். ஒரு டாக்டர் ஒரு பையனை எப்படி பரிசோதனை பண்ணுறாரு பாருங்க. ஒரு இடத்துலேருந்து கீழே விழும்போது அந்த விழக்கூடிய நேரத்தில் கீழே தரையை தொடும்போது, அந்த மாடியிலேருந்து விழக்கூடிய நேரம், கீழே தரையை தொடக்கூடிய நேரம், இந்த வினாடி நேரத்தில் ஒரு சில வினாடிகளில் என்ன நடந்ததுன்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறார். இந்த கேள்விக்கு அந்த பையன் ஒரு ஆச்சரியமான பதிலை சொன்னான். அந்த பதிலை கேட்ட அத்தனை பேருமே மிரண்டு போயிட்டார். அந்த பையன் என்ன பதில் சொன்னான், அந்த விசாகன் என்ன பதில் சொன்னான் அப்படிங்கிறத நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.